ஹரே கிருஷ்ணன். நம்ம இன்றையோட வகுப்பின் தலைப்பு பகவான் கிருஷ்ணர் எப்படி தன்னோட பக்தர்களை காப்பாற்றார் என்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு நான் முயற்சி பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு கிருஷ்ணர் எப்படி பக்தர்களை காப்பாற்றுறார், எப்படி பராமரிக்கிறார், எல்லா ஜீவனோடைய ஆத்மாவாக அவர் எப்படி இருக்காருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மிஸ்டர் கிருஷ்ணர் எப்படி ஒவ்வொரு ஜீவனையும் பராமரிக்கிறார்? ஒவ்வொருத்தங்களும் சொல்லுங்கள். இயற்கையாகவே இருந்து இந்த பூமி, ஒட்டுமொத்த பூமியுமே பராமரிக்கிறார். அதாவது சரியான சமயத்துக்கு மழையும் காற்றும் அந்த பருவங்களை மாற்றி மாற்றி சரியான சமயத்தில் இந்த பயிர்களை விளைவிக்கிறாரு. அந்த பயிர்கள்லேருந்து நம்ம உணவு நமக்கு கொடுக்குறாரு. அந்த வகையில் நமக்கு வந்து இது பொதுவான ஒரு விஷயம். நாம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பக்தர்களை பகவான் எப்படி பராமரிக்கிறார், எப்படி காப்பாற்றுறார்? அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வரலாறு கதை, எப்படி பராமரித்தார்? எத்தனையோ வரலாறு கதைகள் இருக்குது. பகவான் எப்படியெல்லாம் பக்தர்களை பாதுகாத்தாருங்கிறதுக்கு. பொதுவாக இந்த இயற்கை மூலிமா இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சங்கள், இதை மட்டும் கிடையாது, எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பகவான் பராமரிக்கிறார். நம்மளுடைய புரிதல் பக்தர்களை எப்படி பராமரிக்கிறார்? பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார் பகவான். நிறையா என்ன ஏதாவது ஒரு உதாரணம் காட்டுங்க, சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வரலாறு, ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரி ஒரு நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பக்தர் எல்லாருக்கு அதிகமாக அடி விழுவதும் பக்தருக்கு கம்மியாக அடி விழுவதும். இந்த பூனைங்க ஒரு எலி வந்து எப்படி தன்னுடைய குட்டியை கவிட்டு போதும் வழி இல்லாதவங்க அந்த மாதிரி அதே ஒரு வெளியே சாப்பிடும்போது அதே பூனை அதே வயலை கவிட்டு போகும்போது அதுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து கொண்டு போகுது. அதாவது பக்தர்கள் வந்துட்டு அதாவது இந்திரனோட கர்வத்தை அடக்கிறதுக்காகவும் அந்த பசுக்கள் இதெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காகவும் கோவர்தன லீலையை வந்துட்டு எல்லா கோபியர்கள் பசுக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வாசிகளை பராமரிக்க எல்லாரும் பராமரிக்காகவும் பகவான் கோவர்தன மலையை தூக்கினார். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள். கிருஷ்ணர் எப்படி பக்தர்களை பராமரிக்கிறார்? ஹரே கிருஷ்ணா. பிரகலாத் மகாராஜ் ஆல்ரெடி அதுக்காக சொல்லிட்டாரு. அர்ஜுனனுக்கு நண்பன் போல உதவி பண்ணுறது. எந்த ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் எல்லா தீர்வையும் வந்து கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஸ்டோரி யுதிஷ்ட மகாராஜா வந்து அவர் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு. அந்த சூது விளையாடும் போது மாட்டிக்கிட்டாரு. இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாரு, கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாரு. அது தெரியாத மாதிரி அவர் அப்படியே இருந்துக்கிறார். மக்கள் வந்து அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பகவான் நடந்துக்கிறாரு. அதே வந்து அப்போ காப்பாற்றலை, ஏன் காப்பாற்றலைன்னு சில பேர் கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி அவர் இது தெரியக்கூடாதுன்னு நினச்சாரு, அதனால் வந்து காப்பாற்றலை. அதே வந்து திரௌபதி அதே மகாபாரதத்தில் அவங்களுக்குன்னு ஒரு துன்பம் வரும்போது அவங்க பகவானை நினச்சி
நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விடுத்து சரணடைகிறாங்க. 2 கைகளையும் தூக்கி பகவானுடைய நாமத்தை சொல்லி கோவிந்தா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து உடனே காப்பாற்றுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து திரௌபதி வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டப்போ ஒரு சின்ன ஒரு துணியை வந்து கையில் சுற்றினதாகவும், அந்த துணியே வந்து ஒரு பன்மடங்கு, அதாவது பகவான் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அதை பன்மடங்காக நமக்கு திருப்பி தருவார் அப்படிங்கிறத அந்த இடத்துல உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன துணியாக ஒரு கையில் சுற்றி விட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே சேலை வந்து துச்சாதனன் உருவ வந்து முழுக்க சேலை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி காப்பாற்றுறாரு. காப்பாற்றுறதுங்கிறத விட அவர் எப்படி அன்பு பக்தர்களோட எப்படி அன்பு வச்சிருக்கிறாங்கிறத வெளிப்படுத்துகிறார். காப்பாற்றுறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே உயிரை காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து மரணம் இருக்குதான். ஆனால் இவர் நினைக்க அவர் எப்படி அவரோட அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறாருங்கிறத ஒவ்வொரு இதுலேயும் கொண்டு வர்றாரு. மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ சூக்ஷ்மமான விஷயங்கள் அடர்ந்துருக்கு உள்ள. அதில் மகாபாரதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாபாரதோடைய வரலாறு ஸ்டோரி. அதில் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் பக்தர்களை பராமரித்தார், எப்படியெல்லாம் தன்னோட பக்தர்களை காப்பாற்றினாருங்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் அது சூக்ஷ்மமான விஷயமா இருந்துச்சு. ஒரு சமயம் இந்த மகாபாரதம் யுத்தம் போர் நடக்கும் போது கடோர்கஜனோட பையன் அவர் வந்து ரொம்ப தவம் புரிஞ்சு நிறைய திவ்ய அஸ்திரங்களெல்லாம் பெற்று வச்சுருந்தார். அது ஒரு முறை அதாவது 3 அஸ்திரங்களை வந்து அவர் பெற்று இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 அஸ்திரங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அஸ்திரம் விட்டார் அப்படின்னா யாரை எந்த ஏரியாவை அழிக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணுமா. இப்போ மகாபாரத யுத்தத்தில் மொத்தமாக விட்டால் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால் யாரை அழிக்கணும், எந்த குரூப்பை அழிக்கணுங்கிறத அவர் ஏன் பண்ணுறாரோ அந்த குரூப்பை வந்து அவர் அந்த அஸ்திரம் வந்து பாயிண்ட் பண்ணுமா. ஜஸ்ட் ஒரு வடப்படையமாக வரைஞ்சி காமிக்கணும். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு அஸ்திரம் யாரை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறத போயிட்டு மார்க் பண்ணுமா. அப்புறம் இன்னொரு அஸ்திரம் போயிட்டு ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வதம் பண்ணும். இந்த 3 திவ்ய அஸ்திரங்களை அவர் பெற்று இருந்தார். இப்போ கிருஷ்ணர் பார்க்குறார் என்ன பண்ணுறது இப்போது. ஏன்னா யாரு கூட வந்தாலும் பிரச்சனை தான். சப்போஸ் பாண்டவர்கள் பக்கம் வந்தால் துரியோதனன் சைடு ஒரே டைம் ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் பாண்டவர் பக்கம் வராமல் துரியோதனன் பக்கம் போனோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் பக்கமும் வந்து வர தயாராக இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அம்மாட்ட கேட்குறார், நான் எங்கே போய் யாரு கூட போய் சண்டை போடணும், யாரை என்னை எதிரியாக ஏற்றுருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க தாயார் சொல்கிறாங்க, உன்னோட இஷ்டம், நீ வந்து யார் பக்கம் விரும்புறியோ நீ போய் சண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, யார் பக்கம் பலவீனம் கம்மியாக இருக்கோ அவங்க பக்கம் நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ யார் பக்கம் வந்து மகாபாரதத்தில் யார் பக்கம் பலவீனம் கம்மியாக இருந்துச்சு? பாண்டவர்கள் பக்கம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாண்டவர்கள் பக்கம் போகலாம். பாண்டவர்கள் பக்கம் இருந்து யார் அழிப்பார்? துரோணன் சைடு, இது துரியோதன சைடு போர் பண்ணுவார். துரியோதன சைடு கம்மியாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார்? அங்கே போயிட்டு இப்போது பாண்டவர் பக்கம் சண்டை போடுவார். அப்போது கிருஷ்ணர் பார்க்குற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி இப்படின்னு அவர் வர்றதுக்கு முன்னாலே கிருஷ்ணர் அங்கே போகிறார். அங்கே போயிட்டு அவர் சொல்கிறார், இப்போ நீ யார் பக்கம் சண்டை போட போகிற? கிருஷ்ணரே இதை சொல்கிறார், யார் பக்கம் பலவீனம் கம்மியாக இருக்கோ நான் அங்கேருந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் பண்ணுறார், சரி
உன்னோட இருக்க திவ்ய அஸ்திரத்தோட மகிமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஒரு உதவி பண்ணு, நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்ல. ஓகே, சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்போ சொல்கிறார், ஒரு மரத்தை காமிச்சு இந்த எல்லா இலைகளும் ஒரு ஹோல் போடணும், ஓட்டை போடணும், அதே சமயம் அந்த இலைகளெல்லாம் கீழே விடணும், நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறார், சேம் ஒரு அம்பு விடுறார், அந்த மரத்தை மார்க் பண்ணுறார், இன்னொரு அம்பு விட்டு மித்த எல்லா மரங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றத விடுறார். இந்த சமயத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்தோட ஒரு இலையை பொறிச்சு தன்னோட காலுக்கு அடியில் வச்சிடுறாரு. இப்போ ஒரு அம்பு விடுறார், அந்த அம்பு போயிட்டு எல்லா இலைகளும் ஒரு இலை விடாமல் ஜஸ்ட் ஹோல் போடுது, ஒவ்வொரு இலையிலையும் ஹோல் போட்டு அந்த இலையை கீழே வீழ்த்துது. என்னாச்சு, கிருஷ்ணர் ஒரு இலையை மட்டும் தன்னோட காலில் வச்சுருக்காரு. இந்த அஸ்திரம் என்ன பண்ணி எல்லா மரத்தங்களும் எல்லா இலையும் வந்து உதிர்ந்துட்டு கிருஷ்ணரோட பாதங்களை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ அப்போ அவர் கேட்குறாரு, கிருஷ்ணா நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காலுக்கு அடியில் கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து ஒரு சூக்ஷம் இருக்குது, இல்லை அப்படின்னா என்னோடய அஸ்திரம் இந்த மாதிரி பண்ணார். ஏன்னா உங்களை தொலைக்கிறதுக்கு எய்ம் கிடையாது, மித்த எல்லாத்தையும் காப்பாற்றணும், அந்த இலைகளை மட்டும் ஓட்ட போகணும். இப்போ இந்த அஸ்திரம் வந்து உங்களை சுற்றி வந்துட்டுருக்கு, உங்களோட பாதங்களை சுற்றிட்டு இருக்கு, உங்கள் காலை தூக்குங்க அப்படிங்கிற. இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறார், அந்த இலையும் அது ஓட்டப்படும். கிருஷ்ணர் சிந்திச்சு பார்க்குறாரு. அப்போது பஞ்ச பாண்டவர்களை நான் அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டுட்டு போய் வச்சாலும் இந்த அஸ்திரம் வந்து விடாது. அப்போது இவங்களை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அவங்கள பாதுகாக்கிறது, கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணுறாரு. சரி, எனக்கு ஒரு ஒரு வரம் கொடுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஓகே கேளுங்க, கேட்குறத கண்டிப்பாக நான் தருவியா, கண்டிப்பாக தரேன், உங்களோட தலையை மட்டும் எனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போது தலையை மட்டும் வெட்டிடுறார். தலையை வந்து மகாபாரத்தோட நடக்கக்கூடிய அந்த யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த மலை மேலே வச்சு, நீ தான் இப்போது எல்லாம் நடக்கக்கூடிய யுத்தங்களை நீ பார்த்துட்டு மட்டும் இரு, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது சேம் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை சேவ் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இருக்கும்போது எதுவும் நடக்க முடியாது. அதே சமயம் அஸ்திரங்கள், திவ்ய அஸ்திரத்தோட மகிமையும் வீணாக போகக்கூடாது. அப்போது எல்லாருமே சண்டை போடுறாங்க, மகாபாரத யுத்தம் முடியுது. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, யாருனால நாம் வெற்றி பெற்றோம், யாருனால நம்ம இப்போது இந்த யுத்தத்தில் ஜெயித்தோம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். கிருஷ்ணர்கிட்டே கேட்குறாங்க, கிருஷ்ணா எங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன, இதோட ரகசியம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த மலைக்கு உச்சியில் ஒரு தலை மட்டும் தெரியுது இல்லையா, அவரால் மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்தார். அவர்கிட்ட கேளுங்க சொல்கிறார். அவர்கிட்ட போய் கேட்ட என்ன சொல்லுவார், யுதிஷ்டர் போய் கேட்குறார், யார் மூலியமா நாங்கள் வெற்றி பெற்றோம், இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த தலை சொல்லுது, கிருஷ்ணரை தவிர யாருமே கிடையாது. உங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் உங்களுடைய பலமோ உங்களுடைய வீரமோ உங்கள் கூட இருந்த படைத்தளபதிகளோ யாருமே கிடையாது. உங்களோட தர்மமோ உங்களுடைய புண்ணியமோ எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களோட வெற்றிக்கு மூல காரணம் கிருஷ்ணர் தான். அவர் உங்களை எப்படிலாம் பராமரித்தாருங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் பக்தர்களை பார்த்துக்கிறார். அப்புறம் நமக்கு எல்லாமே பொதுவாக அந்த மகாபாரதத்தில் இன்னொரு ஸ்டோரி இருக்கும். துரியோதனன் வந்து அஸ்வத்தாமங்கிட்ட கேட்குறான், திவ்ய அஸ்திரங்களை உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்கிறான். பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் இருக்க எல்லா அஸ்வினி குமார் எல்லாத்தையுமே சேனைகளையும் வதம் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போது அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான்,
நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்துகிறார். நாராயணர் அஸ்திரத்தை பயன்படுத்து. நாராயணர் அஸ்திரம்னா யாராலையுமே வந்து நிறுத்த முடியாது. நாராயணர் அஸ்திரத்தை வந்து விடுறான். அப்போ கிருஷ்ணர் முதல் அங்கே இருக்க எல்லாருமே, எல்லா பஞ்ச பாண்டவர்களும் கூட இருக்க எல்லா ராஜாக்களும் இப்போது நடுங்குறாங்க, கை நடுங்குது. யார் இந்த அஸ்திரங்களை வந்து எதிர்த்து போரிட முடியும், யாரால் முடியும் அப்படின்னா 3 பேர் தான். 3 பேர்த்தால் மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை எதிர்த்து சண்டை போட முடியும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ப்பகதாசாய் விஷ்ணு, சிரோதாய் விஷ்ணு, கிருஷ்ணர், இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த அஸ்திரத்தை நிறுத்த முடியும். பட் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது, கிருஷ்ணா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் இப்போது. கிருஷ்ணா சொல்கிறார், எல்லாருமே விழுந்து வணங்குங்க. நாராயண அஸ்திரத்தை யாராலையும் வெல்ல முடியாது, ஒரே ஒரு அஸ்திரத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாருமே அதுக்கிட்ட சரணடைங்க, விழுந்து வணங்குங்கன்னு சொல்கிறார். எல்லாருமே விழுந்துட்டாங்க. பீமன் மட்டும் நெஞ்ச நிமிர்ந்து நிற்கிறார். நான் ஏன் வேலணும், நான் சண்டை பண்ணுவேன், எனக்கிட்ட வீரம் இருக்குன்னு சொல்லிட்டு கதையை தூக்கிட்டு நிற்கிறார். கிருஷ்ணர் என்ன முட்டாள்தனமாக பீமன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்திசாலியா. உடனே கிருஷ்ணரை தன்னோட கட்டை விரலை வச்சு ஒரு அமுக்கிறாரு. ஜஸ்ட் சடாக்குன்னு உள்ளே வந்து பீமன் வந்து 2 அடி உள்ளே போன உடனே கம்தரிசி கீழே விழுறார். விழுந்தோடனே நாராயணஸ்திரம் சரணடைஞ்சதா எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணர் கை தூக்குறார். கையில் வந்து அஸ்திரம் வந்து போயிடும். இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் எப்போவுமே தன்னோட பக்தர்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன்கிட்ட இன்னொரு அஸ்திரம் இருந்துச்சு, நாகாஸ்திரம். நாகாஸ்திரத்தை விட சொல்லி துரியோதனை கேட்குறான். நாகாஸ்திரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கர்ணன் கிட்ட இருக்கு. கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திரம் வந்து விட மாட்டேங்கிறான், அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். நாகாஸ்திரம் திரும்ப திரும்ப உஷன் சத்தம் போடுது, என்னை பயன்படுத்து, நான் போய் எல்லாத்தையும் அழிக்கிறேன், என்னை பயன்படுத்துன்னு கேட்குது. கிருஷ்ணர் ரொம்ப 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 சூக்ஷ்மமான ஒரு புத்திசாலி. அவர் என்ன பண்ணுறார், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நாகாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயலழைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ணன்கிட்ட சொல்கிறார், உன்னோட நாகாஸ்திரம் உனக்கு எவ்வளோ தைரியத்தை கொடுக்குது, ஏன் நீ அதை பயன்படுத்த மாட்டேற, பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். திரும்ப ஓகே, அவனுக்கு கோபம் வருது. கோபம் வர்றதுனால திரும்ப வந்து உடனே நாகாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் பக்கம் விடுறான். கிருஷ்ணர் அப்பவும் என்ன பண்ணுறார், ரதத்தையே வந்து டக்குன்னு வந்து உள்ள கீழே இறக்குறார். இறக்குன உடனே அர்ஜுனனோட தலைப்பா மேலே பட்டுட்டு போகுது. திரும்ப நாகாஸ்திரம் திரும்ப கர்ணன்கிட்டே திரும்ப போகுது. திரும்ப கர்ணன்கிட்டே திரும்ப என்னை வந்து நீ தவறாக குறி வச்சுட்ட, நெஞ்சுக்கு குறி வச்ச, அது தப்பு, நீ பாதத்துக்கு குறி வை. நெஞ்சில் குறி வச்சதுனால வந்து இப்போது தலைப்பாவுக்கு போயிடுச்சு, நீ வந்து பாதத்துக்கு குறி வை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நாகாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சத்தம் போடுது, உஸ்ஸுன்னு சத்தம் போடுறதுனால கர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி கீழேயே போட்டான். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஓகே இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நாகாஸ்திரமும் ரொம்ப திவ்யமான ஒரு அஸ்திரம், அதையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எத்தனையோ விஷயங்களில் பக்தர்களை சூக்ஷ்மமாக பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இந்த மாதிரி நிறையா வரலாறுகளில் கிருஷ்ணர் எப்படி பக்தர்களை பராமரிக்கிறாருங்கிற விஷயம் ரொம்ப 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 சூக்ஷ்மமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படையாக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கலாம், ஆனால்
பகவான் எப்படியெல்லாம் வந்து பராமரிக்கிறார் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் பக்கமும் சண்டை போட மாட்டேன்றார். இப்போது துரியோதனன் கூட சண்டை போட மாட்டேன்றார். யாரு கூடயும் நான் சண்டைலாம் போட மாட்டேன், ஜஸ்ட்டு நான் ஒரு நபராக இருக்கேன், எனக்கு யார் வேணுமோ நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க, என்னோடய அஸ்திரங்கள் எல்லாம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், யார் எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறார். இப்போது முதல் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி. முதல்ல வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறாங்க, ஏன்னா அர்ஜுனன் தான் கிருஷ்ணர் முதல்ல பார்த்தார். அர்ஜுனன்ட்ட கேட்குறாரு, ஓகே உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனன் என்ன கேட்டான்? நீங்கள் தான் வேணும் எனக்கு. துரியோதனன் அப்போ வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ரொம்ப ஆனந்தப்படுறான், சந்தோஷப்படுறான். அர்ஜுனன் வந்து அர்ஜுனனோட உணர்வை நினச்சி துரியோதனனுக்கு திருப்பு தாங்கவே முடியல. ஏன்? அவ்வளோ பெரிய நாராயண சேனையே இருக்கு, அதை விட்டுட்டு நாராயண சேனையை வந்து யாராலையுமே எதிர்த்து போர் பண்ண முடியாது. யாராலையுமே வந்து அவங்கள வந்து எதிர்த்தது இது வரைக்கும் சரித்திரத்தில் யாருமே ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் இந்த அர்ஜுனன் வந்து பிறகு எவ்வளோ முட்டாள்தனமா, ஒரு பைத்தியம் கூட வந்து இந்த மாதிரி கேட்காது. இந்த துரியோதனன் வந்து சரி அர்ஜுனன் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கானே அப்படின்னு நினச்சி அவனால் வந்து தன்னோட சிரிப்பு கூட கட்டுப்படுத்த முடியல, வெளிப்படையாகவே சிரிக்கிறான். கிருஷ்ணர் பார்க்குறார், ஏன் துரியோதனா என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிற. அவனுக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து சந்தோஷத்தை சொல்லவும் முடியல. அர்ஜுனன் இப்போ மாதிரி ஒரு முட்டாள்தனமாக கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லவும் முடியல. சொன்னால் வந்து திரும்ப அர்ஜுனன் சரி உங்கள் நாராயணன் படியும் கொடுங்கன்னு கேட்டுருவானோ அப்படிங்கிற உணர்வில் கிருஷ்ணர் ரெண்டாக ஆக்கிட்டார், டிவைட் பண்ணிட்டார். திரும்ப அர்ஜுனன் ஏதோ மாறி போயிடுவானோ மனசு அப்படின்ட்டு அவனால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வரங்களை கேட்டானே. இதிலிருந்தே அவன் முடிவு பண்ணுறான், நாம் தான் ஜெயிக்க போகிறோம். இந்த முட்டாள்கள் எப்போவுமே இவங்க பஞ்ச பாண்டவர்கள் அவன் முட்டாள்களாகவே பார்த்தான். இதுலேயுமே வந்து ரொம்ப பொறுமையாக போகிறது, தர்மங்களை பின்பற்றுறது, நியாயத்தை மட்டுமே பேசுறது. அப்போது அவன் என்ன பார்க்குறான், இவங்களெல்லாம் முட்டாளாகவே பார்த்தான். அவனோட உணர்வு எல்லாம் தன்னோட பலத்தை நம்பி இருந்தான். தன்னுடைய சக்திக்கு முன்னால் என் கூட இருக்கிற பீஷ்மர், கருணன், துரோணாச்சாரியார் இவங்களை விட எனக்கு பலசாலி, இந்த பலசாலிகளுக்கு முன்னால் இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு அவனுக்கு தெரியல. அப்போது சரி ஓகே துரியோதனை உனக்கு என்ன துரியோதனை வேணும்? அவன் ஆனந்தத்தில் கேட்குறா, கிருஷ்ணா நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க, ஒன்று நீங்கள் அதுவும் நீங்கள் சண்டையும் போட மாட்டேன்னு வேறு சொல்லிட்டீங்க, இன்னொன்று உங்கள் படம் தான். உங்களை ஆல்ரெடி அர்ஜுனன் வந்து உங்களை சூஸ் பண்ணிட்டான், இப்போ மீதி இருக்கிறது உங்களோட படம் மட்டும்தான். பரவாயில்ல, நான் வந்து உங்கள் படைகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறார். திரும்ப அர்ஜுனனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அர்ஜுனனை சோதிச்சு பார்க்குறாரு. அர்ஜுனா நீயும் வந்து ஒரு முட்டாள்தனமாக ஒரு வரங்களை கேட்டுட்டியே, எப்படி உனக்கு இந்த மாதிரி தோணுச்சு? ஏன் நீ இந்த மாதிரி ஒரு சிந்தனை பண்ணின? அர்ஜுனன் இதை துரியோதன பாரு முட்டாள்னே முடிவு பண்ணிட்டான். இப்படி தான் முட்டாள்தனமாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பியா எப்போவுமே? என்னோடய வஸ்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாராயண சேனை யாரால் எதிர்த்து போர் பண்ண முடியும், யாரால் ஜெயிக்க முடியும்? அதை கேட்குறத விட்டுட்டு ஒரு மூடத்தனமாக இவனை ஒரு பெரிய ஒரு புத்திசாலின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போது ஒரு முட்டாள்தனமான என்னை போய் கேட்டிருக்கேன். அது நானும் சண்டையும் போட மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன போய் நீ முடிவு பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறேன். அர்ஜுனன் கிருஷ்ணா நான் வெற்றியோ தோல்வியோ எனக்கு அதில் ஒரு தேவையும் கிடையாது, எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கு. உங்களுடைய நியாயமும் தர்மமும் உங்களுடைய வார்த்தைகள் எப்போவுமே நான் பின்பற்ற தயாராக இருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து நான் எப்போவுமே கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் ஒரு நபர் இருந்தால் போதும்,
எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலையே கிடையாது. நான் எங்கே வேணாலும் போகிறேன். காட்டுக்கு போக சொல்கிறீங்களா போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கோம். பட் நீங்கள் இருக்கிறதுனால, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றுறதுனால எங்களுக்கு அதில் எப்பவுமே தோல்வி கிடையாது. ஆனால் உங்களை நான் இழக்க தயாராக அப்படின்றார். கிருஷ்ணருக்கு தெரியும் தன்னுடைய பக்தர்களை பற்றி, அவர் எப்படி பக்தர்களை எப்படி அவரை விரும்புகிறாங்கன்ட்டு. சேம் அதே போல் மகாபாரதோட யுத்தத்தில் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் அவரை பராமரித்தார், எப்படியெல்லாம் அவங்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறத கடைசியில் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன்கிட்ட கேட்குறார் கடைசி நாள். ஓகே அர்ஜுனா, இப்போ நீ தேரை விட்டு கீழே இறங்கி போ அப்படின்னு கேட்குறார். அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் இறங்காமல் எப்படி நான் இறங்க முடியும்? தேரோட்டி இறங்கினா தான் திரும்ப வந்து பின்னால் ரதங்களில் இருக்கவங்க இறங்க முடியும். நீங்கள் தான் முதல்ல இறங்கணும்னு சொல்கிறான். கிருஷ்ணன் சொல்கிறார், அது முடியாது, நீ எகிரி குதித்து கீழே போ அப்படின்னு சொல்கிறார். ஓகே அர்ஜுனன் வந்து பார்த்தா கிருஷ்ணனோட வார்த்தையை ஒவ்வொரு க்ஷணமும் பின்பற்றுறதுனால அதே மாதிரி எகிரி குதித்து கீழே போனான். கிருஷ்ணர் ரதத்தை விட்டு எப்போ காலை எடுத்து கீழே பூமியில் வச்சாரோ உடனே ரதம் ஜஸ்ட் சுக்கு நூறாக வெடித்து போனான். இப்போ அர்ஜுனனுக்கு குழப்பம், எப்படி இது நடந்துச்சு, அப்போ இவ்வளோ நாளாக எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கும்போது கிருஷ்ணர் சொல்கிற எல்லா திவ்யாஸ்திரங்களுடைய பவரும், எல்லா திவ்யாஸ்திரங்களோட சக்தியும் பிரயோகப்பட்டது. இந்த ரதங்களில் எல்லாமே வந்து ஏவப்பட்டது. இந்த ரதங்களை நான் காப்பாற்றிட்டு இல்லை அப்படின்னு இந்த அஸ்திரம் எப்போவே ஒன்றை வந்து அழிச்சிருக்கோம். இப்போது அவ்வளோதான், ஜஸ்ட் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதனால் திவ்யாஸ்திரங்களுடைய எனர்ஜி ரதமே துக்கு நூறாக போச்சு. கிருஷ்ணர் பராமரித்தார். பஞ்ச பாண்டவர்களை வனவாசம் அனுப்புனாங்க. வனவாசம் அனுப்புனது மட்டும் இல்லாமல் துரியோதனை எப்படிலாம் அங்கே காட்டில் இருக்கிறவங்கள கூட வந்து தொந்தரவு பண்ணணும்னு நினச்சான். காட்டிலேயே அவங்கள வந்து சாம்பலாக்குன்னு நினச்சான். அதுக்காக என்ன பண்ணான்? அது வந்து அஸ்தினாபுரத்தில் இருக்கும் போதே போனது. காட்டுக்கு போனதுக்கப்புறம் துர்வாச முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாளிகைக்கு வந்திருப்பார். துர்வாச முனி என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து உங்களோட பரிவாரங்களோட என்னோட அண்ணன்மார்களுக்கும் யுதிஷ்டர் பஞ்ச பாண்டவர்களோட காட்டில் இருக்கார், அவங்களுக்கும் நீங்கள் போய் உங்கள் ஆசையை வழங்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சூக்ஷ்மமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் எப்போ சாப்பிடுவாங்க, திரௌபதி எப்போ சாப்பிடுவான்னு தெரியும். அவங்க அட்சய பாத்திரம் வச்சுருந்தாங்க. அட்சய பாத்திரத்தில் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். ஆனால் திரௌபதி எப்போ ஒரு முறை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது. அதனால் திரௌபதி எப்போ சாப்பிடுவாங்கிறதையும் அவன் வந்து கவனித்து வச்சுருந்தான். அந்த நேரங்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்த நேரங்களில் நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டு. துரியோதனன் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருந்ததுனால துர்வாச முனிவரும் அந்த நேரத்துக்கு போகிறார். அப்போ போகிறார், யுதிஷ்டர் மேலே சொல்கிறார், எல்லாத்தையும் வரவே இருக்கிறார். ஓகே உணவு அருந்துங்கன்னு கேட்குறார். இப்போ சொல்கிறார், அவரோட 16,000 சீடர்களோடு வந்திருக்கார். அவர் ஒரு ஆள் வரல, 16,000 சீடர்களோடு வந்திருக்கார். எல்லோரும் நாங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே விருந்து தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு கதியும் கிடையாது. உடனே கிருஷ்ணரை சரணடைகிறாங்க. திரௌபதி கிருஷ்ணரை கூப்பிட்றாரு, கிருஷ்ணா உங்களை தவிர எங்களுக்கு ஒரு அடக்கலமும் கிடையாது, இப்போ நீங்கள் தான் துர்வாசரோட சாபங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி உடனே கிருஷ்ணர் அவங்க முன்னால் வர்றாரு. இப்போ தான் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் உங்களை கூப்பிட்டது? கிருஷ்ணர் சொல்கிறார், உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன். ஓகே இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கே தெரியல.
துர்வாசர் வந்து தன்னோட 16,000 சீடர்களோட இப்போது இங்கே உணவுக்காக வந்திருக்காங்க. நேராக வந்து துரியோதனனோட அரண்மனையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஓ அப்படியா, எங்கே போயிருக்காங்க? குளிச்சுட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. சரி, எனக்கும் பசியாக தான் இருக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்குறாரு. திரௌபதி ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. எப்படி இருக்கும்? கிருஷ்ணரே வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்குறாரு. கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் திரௌபதியும் சரி, பஞ்ச பாண்டவர்களும் பெரிய ராஜாவாக இருந்தவங்க, ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க, ஒரு தர்மவான் பேர் எடுத்தவர் யுதிஷ்டர், தர்மராஜா. அவர் வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய திறமை படித்தவர். ஆனால் இப்போது கிருஷ்ணர் சாப்பாடு கேட்குறாரு, அவரே நேரில் வந்து கேட்குறாரு, ஆனால் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அதை நினச்சி திரௌபதி வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா எனக்கு? இந்த க்ஷணமே நான் வந்து உயிரை விட்டால் கூட பரவாயில்லை அப்படின்னு கவலைப்படுறாங்க. இப்போ கிருஷ்ணர் கேட்குறார், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாரு. கிருஷ்ணா, என்கிட்ட எதுவுமே இல்லையே உங்களுக்கு கொடுக்க. இல்லை இல்லை, அந்த பாத்திரத்தில் பாரு, எதாவது இருக்கா பாருன்னு சொல்கிறாரு. பார்த்ததே எடுத்து காமிக்கிறாங்க, பாருங்கள், காலி, சுத்தமாக ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அதில் ஒரே ஒரு பருக்கை ஓடிக்கிட்டு இருக்கு, அது போதும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு பருக்கையை வந்து திரௌபதி பார்க்குறாங்க, இந்த ஒரு பருக்கை உங்களுக்கு போதுமா? போதும் கொடு அப்படின்னு கேட்குறாரு. வாயில் போடுறார். துர்வாசர் வந்து எல்லா தன்னோட சீடர்களோட வயிறு முட்டை பெரிய அளவில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, இப்போ யுதிஷ்டர்கிட்ட போனால் அவர் விருந்து தயார் பண்ணியிருப்பார், அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுறது? இப்போது இதுக்கு மேலே தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்தளவுக்கு வயிறு போய் ரொம்ப உபசலாக இருக்குது. சீடர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கலை அப்படின்னு. நீங்கள் இல்லை, இங்கே யாருமே போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்குது, யாராலையுமே போக முடியாது. அட்லீஸ்ட் கூப்பிட்டதுக்காவது யாராவது ஒருத்தவங்களாவது போங்க. வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? யுதிஷ்டர் நம்மளை கூப்பிட வர்றதுக்கு முன்னால் இங்கேருந்து நம்ம எல்லோரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு ஓடி போகிறாங்க. திரும்ப வரவே இல்லை அந்த பக்கம். கிருஷ்ணர் பக்தர்களை பராமரிக்கிறார், பக்தர்களை காப்பாற்றுறார். இந்த மாதிரி இந்த புராண கதைகள், சாஸ்திர விதிமுறைகள், இது எல்லாமே ஏதோ வந்து ஒரு கதை நம்ம கேட்டுட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. தன்னோட பக்தர்களுக்கு பகவான் எப்படி நேரடியாக வந்து உதவி பண்ணுறார் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது. இப்போது அவருக்கு அந்த காலத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்தார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடந்துச்சு. இப்போது வருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் ஒரு தூய வைஷ்ணவருக்கு தெரியும், எப்போ நம்ம எந்த அளவுக்கு பக்தியில் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு செலுத்துகிறோமோ அப்போ அவர் கண்டிப்பாக வரார். சில சமயங்களில் நேராகவே வரார், சில சமயங்களில் பக்தர்கள் மூலிமா வரார், சில சமயங்களில் பக்தர்கள் அல்லாதவர்கள் மூலிமா வரார். தன்னோட பக்தர்களுக்கு எப்போ துன்பம்னு ஒன்று வருதோ அப்போது அவர் நல்லா பராமரிக்கிறார். இதை ஒரு முறை வந்து ஒரு ராஜா கேட்குறார், ஒரு பிராமணர்கிட்ட கேட்குறார். நாராயணர் வந்து ரொம்ப பார்சாலிட்டின்னு என்ன தமிழில் பாகுபாடு பார்க்குறார். கிருஷ்ணர் வந்து ரொம்ப பாகுபாடு பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அவர் சொல்கிறார், கிடையாது, அவருக்கு எல்லாத்துக்கும் பொதுவானவர், எல்லா ஜீவனையும் அவர் தான் பராமரிக்கிறார் அப்படிங்கிறார். இல்லை இல்லை, கிருஷ்ணர் பாரு, பிரகலாதர் ஸ்டோரி காமிக்கிறார். பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக இரணியகசிப்பு எல்லா அவரோட பிரஜைகளை எல்லாத்தையுமே அழித்தார்.
பிரகலாதர் காப்பாற்றினார். பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக போர் பண்ணார். இந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் வந்து நேரம் காலம் கூடி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதை நான் விளக்குறேன்னு சொல்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கப்பலில் போட்டில் படகுல ராஜா, இளவரசர், தன்னுடைய மந்திரி, இந்த பிராமணன் எல்லாருமே போயின்னு இருக்காங்க. இப்போ போகும்போது கடலில் போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் என்ன பண்ணுறார், இளவரசரை பிடிச்சி கடலில் தள்ளி விடுறாரு. இப்போ எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம உடனே ராஜா வந்து கடலில் குதிக்கிறார். கடலில் குதித்து தன்னோட பையனை காப்பாற்றுறார். அப்போது மேலே வந்தவுடனே தன்னுடைய சிப்பாய்களுக்கு, தன்னுடைய காவலர்களுக்கு வந்து கட்டளையிடுறான், உடனே அவர் கைது பண்ணுங்க, உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து தன்னோட பிராமண மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, மன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் நான் பதில் சொல்கிறதுக்காக தான் பண்ணினேன். நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்கிற பதில் என்ன அப்படின்னு. அப்போ சொல்கிறார், நீங்கள் கட்டளையிட்ட உடனே என்னை கொல்றதுக்கு இத்தனை பேர் ரெடி ஆகிட்டாங்க. ஒரே வார்த்தை கொல்லுங்கன்னு சொன்னீங்க, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், உங்களுக்காக நான் வந்து இத்தனை வருஷம் நான் வந்து பணி புரிஞ்சிருக்கேன். ஆனால் இந்த காவலாளிகள் ஒரு கேள்வியும் இல்லாமல் உடனே அடுத்த க்ஷணமே என்னை கொல்ல தயாரானாங்க. ஏன் நீங்கள் இவங்களுக்கு கட்டளை இட்டுருக்கலாம்ல, அவங்களால என் மையனை காப்பாற்றுங்கன்ட்டு, ஏன் நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, உடனே நீங்கள் ஏன் குதிச்சிங்க? என்னோட பையன், நான் காப்பாற்ற வேண்டியது எனக்கு கடமை. சரி, இதுதான் கிருஷ்ணரும் பண்ணுறாரு. இப்போ இது சுயநலமா? தன்னோட பக்தர்களை தான் யார் வந்து ஒரு பக்தர் வந்து தன்னோட பகவான் கிருஷ்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு வரும், நான் காப்பாற்று. ஏன் உங்களுக்கு இங்கே இத்தனை பேர் மேல் நம்பிக்கை இல்லையா? அவங்களாம் காப்பாற்றிருப்பாங்களே, நீ சொன்னால் போதுமே காப்பாற்றுவாங்களே, ஏன் நீங்களே குதிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த குழந்தை மேலே பாசம் அதிகமாக இருக்குது. அதனால் பக்தர்கள் பகவானை மேலே பாசத்தை வளர்க்குறாங்க, பகவான் பக்தர்கள் மேலே பாசத்தை வளர்க்குறாங்க. இவன் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், எல்லா ஜீவாத்மாவுக்கும் நான் சமமானவன், சம சர்வேஷு பூதேஷு, நான் வந்து எல்லா ஜீவாத்மாவுக்கும் சமமானவன் சொல்கிறார். எந்த பேரபட்சமும் நான் பார்க்குறதே இல்லைன்னு சொல்கிறார். எல்லாத்துக்குமே நான் சமமாகவே வழிநடத்துகிறேன்னு சொல்கிறார். அவர் பொதுவானவர். ஆனால் தான் மேலே யார் பாசத்தை வளர்த்துருக்காங்க, தன்னுடைய கட்டளையை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க மேலே ஒரு அளவு கடந்து அனுபவிச்சிருக்கார். நம்ம பார்க்கலாம், ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர்த்துக்கு மேலே தன்னோட தகப்பன் வந்து பாசம் வச்சுருக்கார் இல்லையா? எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ எல்லாமே செய்கிறார், என்னத்துக்கு கொடுக்கணுமோ அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறார். 5 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறார், 5 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் துணி வாங்கி கொடுப்பார். தீபாவளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் துணி வாங்கி கொடுப்பார். பொங்கல் வந்தாலும் எல்லாத்துக்கும் துணி வாங்கி கொடுப்பார். பட்டாசு வாங்கினாலும் 5 பிள்ளைக்குமே பட்டாசு வாங்கி கொடுப்பார். யாருக்காவது இல்லைன்னு சொல்லுவாரா? கிடையாது. அப்பாங்கிறவர் அப்படி தான் எல்லாத்துக்கும் கொடுப்பார். எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது. ஆனால் அந்த 5 பேர்த்தில் யார் ஒருத்தர் அப்பா சொல்கிறத மீறி செய்யாமல், அப்பாவோட வாக்கை மீறாமல், அப்பாவோடைய உணர்வை மதித்து யார் ஒரு குழந்தை வந்து அதை பின்பற்றினாலும் அந்த அப்பாவுக்கு 5 குழந்தைக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாலும் இந்த ஒரு குழந்தை மேலே பாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவன் மேலே இன்னும் அதிகமாக கவனத்தை செலுத்துவாங்க இல்லையா? இது இயற்கை தானே, இந்த மாதிரி இல்லையா? உண்மை இல்லையா? அது அதே போல தான் கிருஷ்ணர் பண்ணுறார். எல்லா ஜீவாத்மாவும் சுகிருதம் சர்வபூதானம், எல்லா ஜீவாத்மாவுக்கும் நான் நண்பன்றார்.
நான் தான் எல்லாத்தையும் உற்ற நண்பன் சொல்கிறார். எல்லா ஜீவாத்மாவோட அவர் பராமரிக்கிறார். எல்லா ஜீவாத்மாவோட அவர் எப்பயுமே பயணம் பண்ணுறார். எப்படி பயணம் பண்ணுறார்? அவர் பரமாத்மாவாக இருந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பார்த்துட்டு இருக்கார். ஒவ்வொரு ஜீவாத்மாவோட இதயத்திலே அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். ஏவன் ஒரு மலத்தில் கிடக்கிற புழுவோ அந்த ஜீவாத்மாவோட இதயத்திலையும் அவர் வசிச்சுட்டு இருக்கார். யார் அந்த மாதிரி இருப்பா? இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஏழை இருக்காங்க அப்படின்னா அந்த ஏழை வீட்டுக்கு போய் அந்த ஏழை கூட போய் ஏதாவது ஒரு உயர்ந்த பணக்காரர் போய் வசிப்பாரா? இல்லை அவங்கள போய் பார்க்கணுன்னாவது அவருக்கு யாருக்கு மனசு வருமா? தோணக்கூட தோணாது. ஆனால் கிருஷ்ணர் ஒரு மலத்தில் இருக்க புழுவோட இதயத்தில் கூட போய் வசிக்கிறார். ஏன்? இந்த ஜீவன் வந்து ஒரு க்ஷணமாவது என்னை பற்றி நினைக்காதான்னு பார்க்குறாரு. ஒரு க்ஷணமாவது, ஒரே ஒரு க்ஷணம் கடவுளை என்னை காப்பாற்றுங்கன்னு நினச்சா அதுக்கு உடனே வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணுறார். எப்போ ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை ஏற்றுக்கிறானோ அப்போ உடனே அவர் அடுத்த க்ஷணமே அவனுக்கு பக்தி மார்க்கத்தை தன்னுக்கிட்ட வைகுண்டம் வர்றதுக்கான பாதையை வகுத்து கொடுக்குறார். நம்ம பார்க்கலாம் நாம் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கிருஷ்ண பக்திக்கு வந்தோங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமான விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கிருஷ்ண பக்தி எப்படி வந்துச்சு? எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பாவ செயல்களை எப்படி நம்ம விடுற முயற்சி பண்ணோம்? ஏதோ ஒரு க்ஷணம் எப்படியோ வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா உடனே அதுக்கான பாதையை கிருஷ்ணர் கொடுக்குறார். ஓகே, பக்தர்கள் சங்கம் கொடுக்குறார், எப்படியோ ஒரு பிரசாதம் வருது, எப்படியோ ஒன்று அவர் நமக்கு பக்தியை நம்மளோட இதயத்தில் வளர்க்க முயற்சி பண்ணுறார். சார் இது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு சுபாவம். அவர் கருணாமூர்த்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கருணைய வடிவமானவர். ஜஸ்ட் கிருஷ்ணா அப்படின்னு ஒரே ஒரு க்ஷணம் நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோம்னா கூட அவர் நம்மளை ரொம்ப அற்புதமாக பராமரிக்கிறார். இவன் நம்மக்கிட்ட இருக்கிற 1000 கெட்ட குணங்களை அவர் பார்க்குறது கிடையாது. ஒரே ஒரு சின்ன நல்ல குணம் நற்குணம் இருந்துச்சு அப்படின்னா அது அவர் பார்க்குறார். ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளோட இதயத்தில் நமக்கு எவ்வளோ களங்கங்கள் இருக்குது. நம்மளே கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இதயத்தில் எவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்குது. நம்மளுடைய சுயநலத்துக்காக தான் நம்ம எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போவுமே ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளோட சுயநலத்தை தான் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா? எப்பயாவது நம்ம திங்க் பண்ணுறோமா மித்தவங்களை பற்றியோ, அடுத்தவங்க சந்தோஷத்தை பற்றியோ, இந்த ஊரோட சந்தோஷத்தை பற்றியும், இந்த நாட்டோட சந்தோஷத்தை பற்றி, இந்த உலகத்தோட சந்தோஷத்தை பற்றி என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணுறோமா? எங்கேயோ அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அச்சோ பாவண்டா, அவ்வளோதான். அவங்களும் எப்படி ஆனந்தமாக இருக்கிறது, அவங்களும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணுறோமா? கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் எப்போவுமே பார்த்துட்டு இருக்கார், எப்போவுமே யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். எப்படி இந்த ஜீவாத்மாக்களை நம்ம திரும்ப வைகுண்டம் கூட்டிகிட்டு போகிறோம், எப்படி அவங்கள பக்தராக ஆக்குறது, இது எப்போவுமே அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். நமக்கு அந்த மாதிரி உணர்வே கிடையாது. எவ்வளோ தீய குணங்கள் நம்ம இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம ஒவ்வொருத்தவங்களோட இதயத்துலேயும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக குப்பை மட்டும்தான் இருக்கும். அங்கே ஆன்மீகம், அங்கே வந்து ஒரு பிரகாசம், ஒரு ஜோதியே இருக்கிறது கிடையாது. எல்லாத்துலேயுமே சுயநலம், எப்போவுமே சுயநலம் தான். ஆனால் நமக்கும் பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாமத்தை போடுறதுக்கும் துளசி மாலை போடுறதுக்கும் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவ்வளோ களங்கமான இதயத்துலேயும் ஒரு மூளையில் கிருஷ்ண பக்தின்னு ஒன்றேன்னு ஒட்டின்னு இருக்கு. அந்த உணர்வை கிருஷ்ணன் உத்து பார்க்குறார். இந்த சரீரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலம்தான், ஒரு குப்பை தான் இல்லையா? இந்த சரீரத்தோட ஏற்பாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குளிக்கல அப்படின்னா நம்மளாலேயே நம்ம நாத்தத்தை தாங்க முடியாது. பக்கத்தில் யாராவது நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வாரம் குளிக்கலன்னா எப்படி இருக்கும்?
பக்கத்துலேயே வரமாட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ துர்நாற்றம் அடிக்கக்கூடிய சரீரத்தை வச்சுட்டோம், இவ்வளோ கேவலமான உணர்வுகளை நம்ம இதயத்தில் வச்சுருந்தோம். ஆனால் கிருஷ்ணர் நம்மளையும் ஒரு பக்தராக பார்க்குறாரு. எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட உணர்வு எப்போ நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்தோமோ, எப்போ நம்ம கிருஷ்ண பக்தியை ஏதோ ஒரு மூலயமா எப்படியோ அது ஆரம்பித்தோமோ, அந்த நாள்லேருந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இதயங்களில் தூய்மை அடைகிறதுக்கான முயற்சிகள் எவ்வளோ இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வரோம். எதுக்காக நம்ம வரோம்? கிருஷ்ணரை பற்றி கேட்கலாம், கிருஷ்ணரை நாமத்தை பாடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரோம். இந்த ஒரு முன்னேற்றம் கூட கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது. அவரோட வழிகாட்டுதல் பிரகாரம் தான் இந்த உணர்வு கூட நமக்கு வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நம்மளால் கிருஷ்ண பக்தியில் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோட கருணையினால தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்காக கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரே எல்லா ஜீவனுடைய பராமரிப்பாளராக இருக்கார், அவரே எல்லாத்தோடைய தந்தையாகவும் இருக்கார். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், மாதா பிதா குருது, நான் தான் எல்லாத்தோடைய மாதாவாக தந்தையாகவும், நானே பார்த்தீங்கன்னா தகப்பனாராகவும், நானே பாட்டனாராகவும், நானே ஒரு ஜீவனை பராமரிக்கக்கூடியவனாகவும் இருக்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சூக்ஷமான நபர், அவர் சூக்ஷமானவரே கிடையாது, அவர் ஒரு நபர். ஆனால் எப்போ நம்ம நம்மளோட இதயங்களில் இருக்க அந்த கலங்கத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு, எப்போ நம்மளோட இதயங்களில் இருக்க நம்ம உண்மையால் நம்ம ஜீவாத்மா, நான் நித்தியமான கிருஷ்ணதாசன் அப்படிங்கிற உணர்வில் நாம் எப்போ செயல்படுறோமோ, அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் கிருஷ்ணரோட நம்ம பேச முடியும், பழக முடியும். இப்போ நம்மளோட இதயங்களில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த மாதிரி உணர்வே இல்லை. என்றைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா கிருஷ்ணரோட நம்ம எப்போ ஆட போகிறோம், கிருஷ்ணரோட எப்போ நான் கை கோத்து விளையாட போகிறேன், கிருஷ்ணருக்காக நான் எப்போ நான் சேவை பண்ண போகிறேன், எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? எப்போ அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கிறோமோ, எப்போ நம்ம அந்த செயலை நம்ம வழிமுறையில் பண்ணுறோமோ, அப்போ கிருஷ்ணரை பார்க்க முடியும். அப்போ கிருஷ்ணர் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு முன்னால் நிற்கிறார், நம்மளை அவரே வழி நடத்துகிறார். அதுக்கான முயற்சி, அதுக்கான வழிமுறை கண்டிப்பாக எல்லாமே கிருஷ்ணரோட கையில் தான் இருக்குது. அவர் தான் இதுக்கும், இந்த உணர்வை வளர்த்துக்கிறதுக்கும் அவர் தான் நமக்கு உதவி பண்ணணும். ஆனால் நம்ம கையில் ஒரே ஒரு விஷயங்களை கொடுக்குறாரு. என்னது அது? கொடுக்குறாரு. நம்ம கையில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு என்ன? என்ன ப்ரோ? கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்றார். என்ன சொல்றார்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? கிருஷ்ணன் தெளிவா சொல்றார். என்ன ஸ்லோகம் அது? யாருக்கு யோசனை வரலையா? பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சதி. அன்போடையும் பக்தியோடையும் எனக்கு ஒரு இலை கொடுத்தாலும் சரி, ஒரு பூ கொடுத்தா கூட சரி, அதை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறார். பக்தியா பிரயாச்சதி, அன்போட பக்தி
இது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த உலகத்தெல்லாம் ஒன்றும் தூக்கிட்டு நிறுத்த வேண்டாம். நம்ம ஒன்றும் தலைக்கீழ நின்று அவருக்கு பாருங்கள் உங்களுக்காக நான் இப்படி நிற்கிறேன்னு காமிக்க வேண்டாம். இது எல்லாத்துக்கும் அவர் தான் உதவி பண்ணணும். நீங்கள் தலைக்கீழ நிற்கிறதுனால அவர் தான் அந்த சக்தியை கொடுக்கணும். நீங்கள் சாப்பாடை ஜீர்ணிக்கிறதுக்கும் அவர் தான் சக்தியை கொடுக்கணும். நீங்கள் பெரிய பெரிய கோவில் கட்டினாலும் அவர் தான் சக்தியை கொடுக்கணும். எல்லாத்துக்குமே அவர் தான் சக்தியை கொடுக்கணும். ஆனால் அன்புங்கிறத மட்டும், அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு ஒன்றுமே நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அன்பு கூட இல்லை. நமக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது? போட்டி, பொறாமை, கபடத்தனம், இது எல்லாமே நம்மக்கிட்ட முழுமையாக இருக்குது, பூர்ணம் ஃபுல்லாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூட குறையிறதுக்கு நம்ம விடுறதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அன்போடு அவருக்கு என்ன நம்ம நினச்சா கூட எதுவுமே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சா கூட போதுன்னு சொல்கிறார். பத்திரம் புஷ்பம் இதெல்லாம் எனக்கு அன்போடு கொடுத்தா கூட பரவாயில்லை, என்கிட்ட இது எதுவுமே கிடையாதுப்பா, சோத்துக்கே வழி இல்லாதவனா அப்படின்னு அன்போட மனசுக்குள்ளே அவருக்கு நைவேத்தியம் பண்ணால் கூட ஏற்றுக்கிறாராம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு பிராமணன் அவருக்கு படுத்து கண்ணை மூடிக்கிட்டு எப்போவுமே நினச்சிட்டு இருப்பாராம் கிருஷ்ணருக்காக பெரிய கோவில் கட்டுற மாதிரி, தங்கத்தட்டில் வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி, தினமும் பலவிதமான பதார்த்தங்களை சமைச்சு அவருக்கு படையல் போடுற மாதிரி அவர் தூங்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மனசில் நினச்சிட்டே இருப்பாராம். ஒரு முறை என்ன பண்ணியிருக்கா, கண்ணை மூடிக்கிட்டு கிருஷ்ணருக்காக கோயில் கட்டியாச்சு, தங்க தட்டு வாங்கியாச்சு, அவருக்கு பிடிச்ச பதார்த்தமான சக்கரை பொங்கல் செஞ்சு ஃபுல்லாக நெய் ஊற்றணும். அந்த நெய் எப்படி இருக்கணும்னா கையில் எடுக்கவே கூடாது, எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு நெய் ஊற்றணும், சமைச்சு கொண்டுட்டு போய் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். வச்சுட்டார், கிருஷ்ணரை கொண்டுட்டு போயிட்டு படையலுக்கு வச்சுட்டார். திரும்ப உடனே திரும்ப ஐயோ சூடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கிருஷ்ணரோட வாய் சுற்றுமே, அவர் விரலில் எப்படி எடுப்பார், சூடு இருக்கா இல்லை கம்மியாகி போச்சுன்னு டக்குன்னு கையை விடுறாரு. கையை விட்டனே அவருக்கு சுடுது, சுட்டனே எழுந்து பார்க்குற கை சுட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பிராமணன் நினைக்கிற இது கனவுல தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இதை கிருஷ்ணர் உண்மையாலே ஏற்றுக்கிட்டாரு. ஈவன் நம்மக்கிட்ட எந்த நற்குணமும் இல்லைனாலும் பரவாயில்லை, ஜஸ்ட் அன்போடு அவருக்கு சேவை பண்ண விரும்பணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடும் அவர் தான் பண்ணி கொடுக்குறார். பட் நம்மக்கிட்ட அன்பு வேணும், அது ஒன்று மட்டும்தான் அவருக்கு கொடுக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த பஞ்ச பூதம் சேர்ந்த இந்த சரீரம் கூட தேவர்களால் தான் நமக்கு பராமரிக்கப்படும், அவங்களால தான் பராமரிக்கிறாங்க, அவரோட ஏற்பாடில் தான் இது நடந்துட்டுருக்கு. அவங்க பராமரிக்கல அப்படின்னா அடுத்த சடம் இந்த உடல் பிராணி கீழே விழுந்துடும். அதுக்கு பராமரிக்கிறது எல்லாமே அவர் தான் பார்த்துட்டுருக்கார், அவர் தான் எல்லாமே கொடுத்துட்டுருக்கார். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது அன்பு மட்டும்தான். இந்த அன்பை எப்படி நாம் அவருக்கு பண்ணுறது, எப்படி அன்பு செலுத்துறது, இதுதான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர வேறு எந்த ஒரு முயற்சியும் நமக்கு அவசியம் கிடையாது. எதை எடுத்தாலும் எது செஞ்சாலும் அன்போடு இருக்கும். அப்போ அந்த அன்போடு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா மித்த எல்லாமே நமக்கு வந்துடும். அவருக்கு அன்போடு இருக்கணும். என்ன பண்ணணும்? சுத்தமாக இருக்கணும், கிருஷ்ணர் இருக்க போகணும், சுத்தமாக இருக்கணும், கிருஷ்ணரோட வாழ்கிற இடம் இந்த கோவில், இந்த இடம் சுத்தமாக இருக்கணும், அவருடைய இருக்கிற இடம் தூய்மையாக இருக்கணும், அவருக்காக சமைக்கிற பொருள் தூய்மையாக இருக்கணும். இந்த அன்போடு எது எடுத்துட்டாலும் அன்போடு நம்ம வந்து அவருக்கு செஞ்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு தோல்வியுமே கிடையாது. ஈவன் நீங்கள் உப்பு போட மறந்துட்டா கூட
அது டேஸ்ட் வந்துடும். அதை எடுத்துக்காட்டாக பகவான் இன்னுமே சென்னையில் வாழ்ந்துட்டுருக்காரு. உப்புளியப்பன் தெரியுமா? உப்புளியப்பன் கோயில் கும்பகோணம். எத்தனை பேர் போயிருக்கீங்க அந்த கோயிலுக்கு? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா நான் போனதில்லை, ஆனால் சாப்பிட்ருக்கேன். அந்த ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சரி. என்னன்னா மார்க்கண்ட் ரிஷியோட பொண்ணு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ண போகும்போது மாமனார் வீட்டுக்கு போகிறார். அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாத்தையும் தன்னோட அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு போகிறார். பொண்ணு கேட்க போகிறார். பொண்ணு கேட்கும் போது மார்க்கண்ட் ரிஷி சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியாது அப்படி சொல்கிறார். அப்போது பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம பல கேள்வி கேட்குறோம் பொண்ணுக்கிட்ட, ஆனால் அப்போ அப்படிலாம் கிடையாது. பொண்ணுக்கு எவ்வளோ சமைக்க தெரியும், அவங்கள எப்படி வீடுங்களை சுத்தம் பண்ண தெரியும், அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பார்த்துருக்க பொண்ணு நல்லா சமைப்பாங்க, நல்லா சுத்தம் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே சம்பந்திங்கிட்ட சொல்கிறாங்க, சரி உங்கள் பொண்ணு என்ன சமைச்சிருக்காங்களோ கொண்டுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு. மக்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக லக்ஷ்மி தாயார், லக்ஷ்மி. அப்போது பகவானுக்காக விதவிதமாக சமைச்சு வைக்க பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் சமைக்கிறாங்க, ஆனால் உப்பு போட மறந்துட்டாங்க. அப்போது எல்லாமே கொண்டு வந்து பகவானுக்கு நெய் படையல் போடுறாங்க. கிருஷ்ணர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. எங்கேயோ உப்பு இல்லாமல் கூட சமைச்சிட்டியேன்னு சொன்னால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாமே அற்புதமாக இருக்குது, சுவைக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்னமும் அந்த கோவிலில் பெருமாளுக்கு உப்பு போட்டு சமைக்கிறதே இல்லை. லக்ஷ்மி தாயார் அப்போ தான் முதல்ல சமைச்சாங்க. பெருமாள் அதை சந்தோஷமாக சாப்பிட்டார். அதனால் இன்றைக்கும் அதோட வழிமுறையை இன்றைக்கி உப்பு போடாமல் சமைக்கிறாங்க. ஆனால் உப்பு போடாமல் சமைச்சிருக்காங்கன்றத அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட்டா வந்து உப்பே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பகவான் சாப்பிட்றார். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம வந்து அந்த உயர்ந்த உணர்வுக்கு போகிறோமோ அப்போது நம்மளோட சமையல் கூட அற்புதமாக இருக்கும். ஏன் அந்த உணர்வோடு நம்ம சமைச்சோம் அப்படின்னா பகவான் சாப்பிட்றோம். பகவான் சாப்பிட்டாருன்னா சக்ஸஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பகவான் சாப்பிட்டார். நம்ம போடுற உப்புலையும் மசாலாவிலையும்லாம் டேஸ்ட்டு கிடையாது, அதே மசாலா தான் எல்லாருமே போடுறாங்க. கிருஷ்ணன் சாப்பிட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அன்போடு அவருக்கு சமைச்சிருக்குமோ அந்த அளவுக்கு அவர் அன்போடு ஏற்றுக்கிறார். கொஞ்சோண்டு தான் அன்பு இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்லை, நல்லா அன்போடு சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறார். ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்வி?